வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய சினிபூத்துல சினிமா பத்தின பல விஷயங்களை தான் பார்க்க போறோம். சிவகார்த்திகேயனோட நடிப்புல 25வது திரைப்படமா சுதா கோங்கராவுடைய இயக்கத்துல உருவாகிட்டு இருக்கிற படம் பராசக்தி. இதுல ரவி மோகன் நடிக்கிறாரு, அதர்வா நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நடிகர்கள் பட்டாலும் ஏராளம். இருந்தாலும் அடுத்தபடியா என்ன படத்துல பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தா 25 இது, ஆனா 24 இருக்கே அப்படின்னு சொல்ற மாதிரி தான் விநாயகோடைய இயக்கத்துல அடுத்த திரைப்படம் இப்போ கை கோர்க்க போறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஃபேஷன் ஸ்டுடியோஸ் நிறுவனம் இந்த திரைப்படத்தை உருவாக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. இப்படி இருக்கும்போது இந்த திரைப்படத்துல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஏன்னா குட் நைட் அப்படின்ற திரைப்படத்தை கொடுத்தாரு. அந்த படமும் ஒரு சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் மணிகண்டன் ஹீரோவை வச்சு அந்த படம் ஒரு நல்ல வசூல் கொடுத்த திரைப்படம். இப்படி இருக்கும்போது ஒரு அப்பா மகன் சென்டிமெண்ட் ரொம்ப நாள் ஆச்சு படத்துக்குள்ள வந்து அது படமாக வந்து ரொம்ப நாள் ஆச்சு, அதை பேசாமல் எடுப்போமே அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணி அந்த கதையை தான் உருவாக்கி அதை தான் சிவகார்த்திகேயன் சொல்லியிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கும் அப்பானா ரொம்ப பிடிக்கும், அந்த சென்டிமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான திரைப்படம்னு சொன்னதுமே அவர் ஓகே சொல்லிட்டாரு. ஆனால் இந்த படத்தில் யார் அப்பா கேரக்டர் அப்படின்னு பார்த்தா மோகன்லால் தான் அப்பா கேரக்டர் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா துப்பாக்கியை புடிங்க சிவா அப்படின்னு சொன்னதும் சொன்னாங்க. ஜில்லா மாதிரியான ஒரு கதை, ஜில்லாவில் நடிச்ச அப்பாவேவா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பக்கம் ஓடிட்டு தான் இருக்கு மீம். இருந்தாலும் இந்த ஒரு கதாபாத்திரம் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ரசிகர்கள் மத்தியில் ஒரு சூப்பரான வரவேற்பு இருக்கு. அண்ட் அதே மாதிரி ஒரு நல்ல அப்பா சென்டிமெண்ட் திரைப்படம் வரப்போகுது அப்படின்னு சொல்லும் போதும் விசுவாசத்துக்கு அப்புறமா நாங்கள் கண்ணு கலங்க போறோமாப்பா அப்படின்ற மாதிரிலாம் ஓரளவுக்கு ஃபீலிங்கில் தான் இருக்காங்க. சீக்கிரமாகவே இதை பற்றின ஒவ்வொரு அப்டேட்டும் நமக்கு வரும்னு எதிர்பார்க்கலாம். ஹிட் 3 அப்படின்னு சொன்னதும் என்ன மாதிரியான ஒரு டைட்டில் ஹிட் ஆகாமல் இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நானியோடைய நடிப்பில் இந்த படம் ரிலீஸ் ஆகி இப்போ வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் பஸ்ஸில் வாரி குவிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு அப்புறமா என்ன பண்ண போறாரு? ஆக்சுவலாக இந்த படத்துடைய ப்ரமோஷனுக்காக இப்போ அமெரிக்கா கிளம்பியிருக்காரு. அவர் அமெரிக்காவில் திரும்ப வந்தோடனே அவருக்கு பேரடைஸ் அப்படின்ற படம் ரெடியாக இருக்குது. தி பேரடைஸ் மேலே ரசிகர்கள் பெரிய அபிப்பிராயமும் அன்பு வச்சிருக்காங்க. ஏன்னா கண்டிப்பாக இந்த படமும் அவருக்கு ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரியே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த படத்தில் ரொம்ப நாளாக ஓடிட்டு இருந்த கன்ஃபியூஷன் என்ன, ஹீரோயின்ஸ் யாருப்பா அதையாவது சொல்லி கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வரிசையில் 2 ஹீரோயின் இந்த படத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அது யாரு அப்படின்றத சொல்லாமல் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. 2 ஹீரோயின்ஸில் ஒரு ஹீரோயின் கயடு லோகர் அப்படின்னு சொல்லிட்டாங்க, இன்னொன்று கீர்த்தி ஷெட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கீர்த்தி ஷெட்டி புல்லட்டு, இந்த பக்கம் டிராகனு அப்படின்னு சொல்லி 2 பக்கமும் களைக்கட்டி அடிக்க தான் போகிறாங்க இந்த படத்தில் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த படத்துக்கு 2 கதாநாயகிகள் தேவை. அதே மாதிரி அந்த கேரக்டருக்கு ஆப்டான 2 பேரும் கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. தி பேரடைஸ் திரைப்படம் டெஃபினட்டா நானி திரும்ப வந்ததுக்கு அப்புறம் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மாமன் அப்படின்ற படம் சூரியோடைய நடிப்புல சூரியோடைய கதையில உருவாகின ஒரு திரைப்படம். இந்த படத்துக்கு காரணமே அவருடைய சொந்தம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா தாய்க்கு பின் தாய் மாமன் தான் அந்த ஸ்தானத்தில் இருப்பாரு. அப்படி இருக்கும்போது அவருடைய இம்பார்ட்டன்ஸ் பத்தின படங்கள் எதுவும் வரல. தாய் மாமன்னாலே ரொம்ப நெகட்டிவ் ஷேட்லயே காட்டிட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த படத்துல தாய் மாமனுடைய உறவு ரொம்ப ஆழமா காமிச்சிருக்காங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அண்ட் இதுக்கு காரணமும் அவருடைய சொந்தங்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சில கதாபாத்திரங்கள் தான் அதுல கோர்த்த கதை தான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாமன் திரைப்படம் கண்டிப்பா சொந்தத்தை மதிக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இந்த பொன்ராமுடைய இயக்கத்துல சீமராஜா அப்படின்ற படத்துல 6 பேக் வச்சிருப்பாரு பாத்தீங்களா, அதை பத்திலாம் இப்போ நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க. அதுக்கு அவர் சொன்னது என்னன்னா 6-7 மாசம் அதுக்காக கடுமையா உழைச்சி என் ஒய்ஃபை எனக்காக ஹெல்ப் பண்ணி அப்படி நான் ஹெல்ப் பண்ணி பில்ட் பண்ண ஒரு பாடி அதுல 6 பேக் வர வச்சு. ஆனா வெறும் 59 செகண்ட் மட்டும்தான் அந்த படத்தில் அந்த 6 பேக் வரும். ஆனால் அது பிரச்சனை கிடையாது, நான் கொஞ்சம் ஃபீலும் பண்ணேன். ஆனால் அந்த 59 செகண்ட் என்னோட லைஃப்பை பெருசாக மாற்றிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா அடுத்ததாக டெஃபினட்டாக இவருடைய ஸ்ட்ரக்சர், இவருடைய பாடிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கதையை உருவாக்கணும் அப்படின்றதுக்காகவே நிறைய இயக்குனர்கள் இப்போ ரெடி ஆகிட்டாங்களாம். அண்ட் இவருக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கமர்ஷியல் படத்துடைய கதைகளும் வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விடுதலையில் ஃபுல் யூனிஃபார்ம்லேயே ட்ராவல் பண்ணியிருப்பாரு. ஆனால் இதுக்கப்புறமா அப்படி கிடையாது, கமர்ஷியல் படங்கள் நிறைய வரப்போகுது சூரிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு கமர்ஷியல் ஹீரோவா கலக்கட்ட ரெடி ஆயிட்டாரு. ஜெயிலர் 2ல முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த காஸ்ட்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்காங்களோ அப்படியே தூக்கி போடணும் அப்படின்னு பிளான் பண்ணி மோகன்லால், சிவராஜ்குமார் இவங்க கிட்டலாம் பேச்சுவார்த்தை நடத்தி அதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு தான் இருக்கு. ரம்யா கிருஷ்ணன் இதில் இருக்காங்கன்னு அதெல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனா இன்னும் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நெல்சன் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு சூப்பர் மேட்டர் பண்ணிட்டாங்க. என்னன்னா இதுல நம்ம எல்லாருக்கும் பிடித்த மாதிரியான தெலுங்கு நடிகரான பாலையாவை ஒரு கெஸ்ட் ரோலுக்கு கூட்டிட்டு வந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டாராம். அந்த கதையை நம்ம பார்த்தோன்னே டைகரா இருப்பாரு அப்படின்னு தெரியும். ஆனால் அந்த டைகர் போலீஸாக இருக்கும்போது, ஜெயிலராக இருக்கும்போது அவர் கூடவே இருந்த இன்னொரு போலீஸ் ஆஃபீஸராக பாலையா நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பாலையாவுடைய கதாபாத்திரம் கெஸ்ட் அப்பியரன்ஸாக
இருந்தாலும் கதையில் ரொம்ப முக்கியமான ஒரு சீனாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதுனால இந்த படத்துடைய ஹைப் தெலுங்குலையுமே ஏறி நிற்குது அப்படின்னு சொல்லலாம். டைகராக இருக்கக்கூடிய நம்ம ரஜினி அவர்கள் அடுத்த ஸ்டெப்பாக என்ன பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தான் பார்ட் 1 கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் எப்படி ஜெயிலர், அவர் எப்படி போலீஸ் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதை மையமாக வச்சு தான் இந்த ஜெயிலர் 2 எடுக்க போகிறாங்க அப்படின்னு நமக்கு ஓரளவுக்கு வந்துருந்துச்சு இன்ஃபர்மேஷன். சரி, இப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் இதில் கெஸ்ட் அப்பியரன்ஸாக வரக்கூடிய பாலையாவுமே போலீஸ் அதிகாரி தான். அப்போ இதே அதையும் மேட்ச் பண்ணால் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரியான சீன்ஸ்லாம் நிறைய வரும் போல், 2 ஸ்டார்ஸும் ஒரே ஸ்க்ரீன்லையா அப்படின்னு சொல்லி தெலுங்கு ஆடியன்ஸ்லாம் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சு இந்த ஜெயிலர் 2க்காக காத்திருக்காங்க. இந்த படம் தெலுங்குலையும் பெரிய அளவில் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் அடிக்குன்றதுல சந்தேகமே இல்லை. இன்னைக்கு நம்மளுடைய சினிபூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோட ரெடியாக இருங்க. நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay. Take care.